Hey, hello guys, my name is Cosmo. Let's welcome to my channel, Mr. Cosmo Official. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெபுலா பற்றி. நம்ம எல்லாத்துக்குமே நெபுலான்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதோட ரொம்ப ஆச்சரியமூட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது டைப் ஆஃப் ஸ்மோக் அண்ட் கேஸஸ் தான் ஸ்பேஸில் பரவி இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஜெயிண்ட் ஸ்மோக்ஸ். அந்த ஸ்மோக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், எல்லா கேஸுமே இருக்கும். நம்ம பூமியில் இருக்க எல்லா கேஸுமே இருக்கும். அதோட அதிக அளவு, அதாவது 70% இருக்கிற கேஸஸ்னால் ஹைட்ரஜன், ஒரு 20% கிட்ட 20 to 28% கிட்ட இருக்கிற கேஸஸ்னால் ஹீலியம். இது ரெண்டும் தான் அங்கே 70-20 அந்த மாதிரி இருக்கிறது. மீது இருக்கிற ஒரு 5 to 6% அந்த மாதிரி மட்டும்தான் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சம் மோர் ஃபக்கிங் திங்ஸ், எவ்ரி திங். எல்லா ஆக்சிஜனும் அதுக்கு கீழே தான் வரும். அதோட அது மேலே இருக்க டஸ்டஸ் அது எல்லாமே கார்பன் டஸ்ட், சிலிக்கேட் டஸ்ட், அப்புறம் அந்த பிளானட்டரி வெடிச்ச அதில் இருக்கக்கூடிய டஸ்ட், அப்புறம் ஐஸ் டஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்படியே பரவி இருக்கும். பனித்துளிகள்லாம் இருக்கும், இப்போ அதுக்குள்ளே பனிக்கட்டி துளிகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே பரவி நெபுலா ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நெபுலா தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிராவிட்டியால் அமுக்கப்பட்டு ஒரு ஸ்டாராக உருவாக்கப்படுது. லைக் சூரியன் மாதிரி. எப்படி சூரியன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால், ஆமாம், ஸ்டார் தான் உருவாகும். ஏன்னா அதில் ஹீலியமும் ஹைட்ரஜனும் அதிகமாக இருக்குது. நம்ம சூரியனில் கூட ஹீலியம் ஹைட்ரஜன் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால தான் இன்ன வரைக்கும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு தான் அதுக்குள்ளே ஸ்டார் உருவாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. காலப்போக்கில் அந்த ஸ்டார் வெடிக்கிறது மூலமாக தான் அதுலேருந்து பிளானட்ஸ், இந்த மாதிரி கைண்ட் ஸ்டப்ஸ் எல்லாம் பூமி மாதிரி உருவாகும். ஸோ அப்படிப்பட்ட அந்த நெபுலா, எவ்வளோ வகையான ஃபர்ஸ்ட் நெபுலாஸ் இருக்குது? மொத்தம் 4 வகையான நெபுலாஸ் இருக்குது கைஸ். ஒரே நெபுலா கிடையாது. ஸ்டார்ஸை மட்டும் உருவாக்காத நெபுலாஸ் மொத்தம் 4 டைப் ஆஃப் நெபுலாஸ் இருக்குது. என்னென்ன டைப்னா, லைக் வைட் சேக், ஹலோ கிளவுட், எமிஷன் நெபுலா. இதுதான் நான் சொன்ன அந்த நார்மலான தானாக உருவாக்கப்பட்ட, அதாவது இந்த ஸ்பேஸ்னால் அந்த கேஸஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு இயற்கையாக உருவாக்கப்பட்ட நெபுலா தான் இந்த எமிஷன் நெபுலா, சம்திங் கைண்ட் ஆஃப் ஸ்டப்ஸ். ஸோ அதோட இந்த நெபுலா தான் இயற்கையாகவே வெளிச்சத்தையும் வெளியிடும். அது எப்படின்னு எனக்கு சரியாக தெரியல, பட் இது நேச்சுரலாக உருவானதுனால அதுக்குள்ளே இருக்க கேஸஸ் எல்லாம் சேர்ந்து வெளிச்சத்தை வெளியிடும்னு நினைக்கிறேன். செகண்ட் இருக்க நெபுலா ரிஃப்ளெக்ஷன் நெபுலா. இது கைண்ட் ஆஃப் சேம் நேச்சுரல் தான். இதுக்குள்ளேயும் நிறைய எல்லா டைப் ஆஃப் கேஸுமே இருக்கும். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி எல்லா கேஸஸும் இருக்கும். அதோட இதனால் வெளிச்சத்தை மட்டும் உருவாக்க முடியாது, பிகாஸ் இதில் அந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் இது இல்லை. அது ஏன்னா எனக்கும் தெரியல. சாட் ஜிபிடியும் சரியாக ஆன்சர் பண்ண மாட்டேங்குது. இது என்ன பண்ணுவோன்னா, பக்கத்தில் இருக்க ஸ்டார்ஸ், லைக் பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு சோலார் சிஸ்டம் நம்மள மாதிரி இருந்துச்சுன்னா அதில் இருக்க வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணி வெளியிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் இது பேரே ரிஃப்ளெக்ஷன் நெபுலா. இன்னொன்று டார்க் நெபுலா. இது 3rd பிளேஸில் இருக்குது. இது ஃபுல்லாக வெளிச்சத்தை வெளியிட முடியாது. இதுக்குள்ளே கேஸ் டைப்ஸ் அப்படி இருக்கும் போல். அதோட இது டார்க்காக தான் இருக்கும். எல்லா வெளிச்சத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இதனால் வெளிச்சத்தையே வெளியிட முடியாது, நம்மளால் பார்க்கவும் முடியாது. மேபி சம் கைண்ட் ஆஃப் டெலஸ்கோப்பில் மட்டும் பார்க்க முடியும். அண்ட் ஃபைனலி பிளானட்டரி நெபுலா. இது ஒரு நெபுலான்னு சொல்கிறத விட ஸ்டார் வெடிச்சு வர்றது. லைக் நெபுலாலேருந்து உருவான ஸ்டார் நம்ம சூரியன் மாதிரி தான். நம்ம சூரியன் மாதிரி ஒரு 5-6 மடங்கு பவர்ஃபுல்லான ஸ்டார் வெடிக்கும் போது அதுக்குள்ளே இருந்த கேஸஸ் எல்லாமே வெடித்து செதறி அப்படியே அந்த ஸ்பேஸில் படர்ந்து இருக்கும்போது அது ஒரு வகையான நெபுலாவாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கும் சேம் கேஸஸ் தானே. ஸோ இப்படிப்பட்ட 4 டைப்ஸ் ஆஃப் நெபுலா டைப்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த நெபுலாஸ் தான் எல்லாத்தோட ஒரு அம்மா மாதிரி சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பிக் பேங் எப்படி நடந்ததுன்னு தெரியாது, பட் பிக் பேங்க் அப்புறம் ஃபர்ஸ்ட்டு உருவான நெபுலா இது தான், ஈகிள் நெபுலா. இதுலேருந்து தான் ஃபஸ்ட்டு பிளானட், ஸ்டார்ஸ் எல்லாம் உருவான மாதிரி சொல்கிறாங்க. பட் எதுவும் சரியாக தெரியல. ஏன்னா நம்ம ஒன்றும் நம்மளால் கெஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அதை பார்த்து மேபி என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். until then, stay peace of your life. bye. இதில் தான் ஃபுல் நெபுலா அந்த மாதிரியான ரொம்ப
பெரிய கான்செப்ட்லாம் இல்லை, ரொம்ப சின்னது தான். பட் இதுக்குள்ளே இருக்க கேஸஸ், அதோட ஃபிசிக்ஸ் அண்ட் அது கிராவிட்டியில் எப்படி ஒர்க் ஆகுது, அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதோட நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு நெபுலா, லைக் சேம் இதே கைண்ட் ஆஃப் இதில் இருக்கிறது எமிஷன் நெபுலா. அதில் வந்து ஈகிள் நெபுலா இருக்குது. நம்ம ஹபிள் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த ஃபோட்டோ, அதாவது இந்த வேர்ல்டுக்கு நெபுலான்ற ஒன்று இருக்கிறத இருக்கிறத முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபிசிக்ஸ்லேயே அதுக்கு உண்டான கோட்பாடுகள் எழுதப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க தியரட்டிக்கலாக. பட் டெலஸ்கோப் வழி ஸ்ட்ரெயிட்டாக ஃபோட்டோ எடுத்த ஃபர்ஸ்ட் இதுனா அது ஈகிள் நெபுலா தான். பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் இப்போ கூட செகண்ட் ஒரு டெலஸ்கோப் அனுப்புனாங்க, லைக் செம்ம பட்ஜெட்டில் அமெரிக்கா இப்போ தான் அனுப்புனாங்க. அந்த இதில் கூட சேம் இதை ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, செம்ம கிளியராக இருக்கும். இதுதான் பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் சொல்கிறாங்க. அதாவது இந்த நம்ம பிக் பேங்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆன ஒரு நெபுலா. நம்மளோட சோலார் சிஸ்டம் அண்ட் நம்ம பக்கத்தில் இருக்க ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி, எல்லா கேலக்ஸி எல்லாமே உருவானது இந்த ஒரு நெபுலான்ற மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாம் கெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளால் எதுவும் தெளிவாக சொல்ல முடியாது. பட் இதுதான் பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அண்ட் கிராப் நெபுலா, இது கிட்டத்தட்ட 1054 AD, அதாவது 1054 சம்திங் ஏடினா அது பின்னாடி நினைக்கிறேன். ஐயா 1054 ADயில் பெரிய சூப்பர் நோவா வெடிச்சு. சூப்பர் நோவானா அதிக நிறை இருக்கிற ஒரு ஸ்டார். பட் அதோட நிறையவே தாங்க முடியாமல் ஒரு மாதிரி இன்கன்வீனியன்ஸாக சம்திங் கண்ட்ரோலபிள் இல்லாமல் அதோட எடையை தாங்க முடியாமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஸ்டார், அதை தான் சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. அது வெடிச்சு தான் அங்கே ஒரு பல்சர் கிரியேட் ஆகிருக்கு. இதுதான் செகண்ட் டைப் ஆஃப் சூப்பர் நோவா. ஸோ இப்போ தான் புரியுது. ஸோ ஈகிள் நோபல்ன்ற அது நேச்சுரலாக க்ரியேட் ஆனது, அதால் வெளிச்சத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நெபுலா வெடித்து அதுலேருந்து க்ரியேட் ஆகிறதுனால அதால் வெளிச்சத்தை க்ரியேட் பண்ண முடியாது. டார்க் நெபுலான்றது ஒரு வகையான ஓரியன் கன்சல்டேஷன் இருக்குது. லைக் இது கைண்ட் ஆஃப் ஒளியை பிளாக் பண்ணும். ஏன்னா இதுக்குள்ளே எதையுமே அப்சர்வ் பண்ணுற திறன் இருக்காது. ஏன்னா தான் அங்கே கேஸஸ் இருந்தாலும் இதை சுற்றி சம்திங் ஒரு கைண்ட் ஆஃப் ஷீல்டு மாதிரி இருக்கும். அது ஒளியை ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது இருக்கிற இடமே தெரியாது. அது நம்ம பக்கத்தில் இருக்க நெபுலா தான் ஹார்ஸ் ஹெட் நெபுலா. ஏன்னா அது பார்க்குறதுக்கு ஹார்ஸ் ஹெட் மாதிரி இருக்கும். அதோட ஓரியன் நெபுலா நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு நெபுலா, லைக் 1500 லைட் இயர்ஸ் பக்கத்தில் இருக்கு. இது எர்த்துக்கு மேலே திருக்கலாம் நட்சத்திரம் இருக்கு. ஏன் அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு நெபுலா, இதிலிருந்து நிறைய நட்சத்திரங்கள் ஸ்டில் பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற நம்ம பக்கத்தில் இருக்க நெபுலா தான் ஓரியன் நெபுலா. அண்ட் ரிங் நெபுலா, லயா கேன்சலேஷன், இது கைண்ட் ஆஃப் இந்த நெபுலா தான் பிளானட்டரி நெபுலா. ஸ்டார்ஸ் வெடிச்சு அது மூலமாக கிரியேட் ஆகிற நெபுலா. இந்த மாதிரி நெபுலாஸ் மோஸ்ட்லி பெருசாக இருக்காது, இது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா நார்மலாக நீங்கள் ஒரு நெபுலா பார்த்தீங்கன்னா இயற்கையாக உருவாகுது, நேச்சராக ஸ்பேஸில் உருவாகுறது ரொம்ப பெருசாக இருக்கும். அது அளக்கிறதே ரொம்ப நிறைய லைட் இயர்ஸில் போகும், கிட்டத்தட்ட பல லைட் இயர்ஸ் சொல்லலாம். ஸோ ஆனால் இந்த மாதிரியான நெபுலாஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். வெடிக்கும்போது ஒரு அதுலேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் ஸ்பேஸில் செதறுமே தவிர இதனால் நிறைய லைட் இயர்ஸில் போக முடியாது. லைக் ஒரு மோஸ்ட்லி ஒரு 500-400 சம்திங் அவ்வளோதான் இந்த ஸ்டார்ஸ் வெடிக்கிறது மூலமாக உருவாகிற நெபுலாஸால் போக முடியும். ஸோ இவ்வளோதாங்க. இது ஒரு மொத்தம் 4 டைப் ஆஃப் நெபுலாஸ் தான் இருக்கு. இந்த இதில் இருந்து தான் நம்ம சூரியன், நம்ம எர்த் எல்லாமே உருவானது. இங்கே இருக்கிற ஒரு எல்லா மாஸ் திங்ஸுமே ஸ்டார்ஸ்லேருந்து தான் உருவாச்சு. எவ்ரிதிங் ஸ்டார்ஸ், லைக் பிளானட்ஸ். ஏன் நம்மளை கூட சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஸ்டார் ஸ்டஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் ஸ்டார்ஸ்லேருந்து உருவானோன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கையில் இருக்கிறதுமே ஆட்டம்ஸ் தான். நம்ம சுவாசிக்கிறது ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அண்ட் ஹைட்ரஜன். நம்ம தண்ணியாக குடிக்கிறது H2O, ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. நம்ம ஸ்டீல் பயன்படுத்துகிறோம், கோல்டெல்லாம் ஃபுல்லாகவே அந்த நெபுலாஸ்லேருந்து கிரியேட் ஆகுது. நெபுலா ஸ்டார்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற கோர் தான் இந்த கோல்டு ஸ்டீல் எல்லாமே. அது வெடிச்சு தான் மேபி அதுலேருந்து நம்ம வந்தவங்க தான் இந்த பூமி. அதனால தான் இந்த பூமியில் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்மளும் ஸ்டார் ஸ்டஃப்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க சயின்டிஸ்ட்.
Thank you.